ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல்ல மீண்டும் ஒரு முறை உங்க கூட சந்திக்கிறதுல ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னைக்கு நம்ம வந்து டியூஸ்டேக்கு ஸ்பெஷலா முருகருக்கு நம்ம எப்படி நம்ம பூஜைகள் பண்ண போறோம் அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்பெஷலானா டியூஸ்டேக்கு என்ன ஸ்பெஷல்னு நீங்க நினைப்பீங்க. பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம பூஜைகள் பண்றதுதான் ரொம்பவே ஒரு ஸ்பெஷல். காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசப்படியெல்லாம் கூட்டி பெருக்கேட்டி நம்ம வாசப்படியை வந்து டெய்லியுமே நம்ம வந்து மஞ்சள் தண்ணியால தான் தண்ணி தொளிச்சு நம்ம கோலம் போடணும். நைட் நேரத்துல நம்ம வீட்டு வாசப்படியில எந்த நெகட்டிவிட்டி வந்து போனாலும் சரி, அது எல்லாமே வந்து நீங்கிற சக்தி இருக்கு இந்த மஞ்சள் தண்ணிக்கு. முதல்லலாம் நீங்க பாத்தீங்கன்னா சாணி எடுத்துட்டு வந்து சாணி தண்ணி தான் தொலைச்சி கோலம் போடுவோம். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து சில பேருக்கு பாசிபிளா இருக்கு, சில பேருக்கு இருக்காது. ஏன்னா ஓன் ஹவுஸ்ல இருக்கிறவங்க இப்பவும் சில பேர் பண்றாங்க. ஆனா அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க நம்ம சாணி தண்ணில நம்ம தொலைச்சி நம்ம கோலம் போட முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நாம இந்த மாதிரி மஞ்சள் தண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தண்ணி தொலைச்சி நம்ம கோலம் போடலாம். பசு மாடுக்கு சாணிக்கு வந்து எவ்வளோ ஒரு பவர் இருக்கோ அதே மாதிரி தான் மஞ்சளுக்கு இருக்கு. நம்மனால அது பாசிபிள் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம தண்ணி தொலைச்சி நம்ம கோலங்கள் நம்ம போடலாம். ஏன்னா நைட்டு எந்த நேரத்துக்கு என்ன வருது என்ன போகுதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம கதை தெரிந்தோடனே நம்ம முதல்ல நம்ம வீட்டு வாசப்படியை வந்து நல்லா தண்ணி தொலைச்சி நம்ம கோலம்லாம் போட்டோம்னா இந்த மாதிரி வந்து எந்த நெகட்டிவிட்டி வந்து போனாலும் சரி அது நீங்கிற சக்தி இருக்கு. அதனால வெறும் தண்ணி நம்ம தொலைக்காம இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தண்ணி தொலைச்சி நம்ம கோலம் போட்டோம்னா எப்பவுமே ஒரு பாசிட்டிவிட்டி வீட்டு வாசப்படியில இருந்தா ஆரம்பிக்கும். அப்பதான் வீட்டுக்குள்ள வரும். அதே மாதிரி நம்ம வீட்டு வாசப்படிக்கு நம்ம பூ வச்சு அதுக்கப்புறம் வந்து விளக்கு ஏத்தணும்னா ரொம்பவே நல்லது. 2 டைம் நம்மளால விளக்கு ஏத்த முடியலன்னா ஆனா ஒரு டைமாவது நம்ம வந்து விளக்கு ஏத்தணும்னா ரொம்பவே நல்லது. அதுவும் முடியலன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் நம்ம ஸ்பெஷலா இந்த மாதிரி வீட்டு வாசப்படிக்கு நம்ம பூஜைகள் பண்ணோம்னா ரொம்பவே நல்லது. எப்பவுமே மெயின் என்ட்ரன்ஸ் வந்து நம்ம லட்சுமி கலாச்சாரமா நம்ம வச்சுக்கணும். இவ்வளவு கிளீனா நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கு பூவால அலங்காரம் பண்ணி விளக்கெல்லாம் ஏத்தி நம்ம வந்து இருக்கோமோ அவ்வளவும் நம்ம வீட்டுல வந்து ஒரு சந்தோஷம், ஒரு லட்சுமி கலாச்சாரமா இருக்கும். நான் வீட்டு வாசப்படியில பூஜையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையிலையும் விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அபிஷேகம் வந்து செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் ஸ்பெஷலா தான் நான் செய்வேன் முருகருக்கு. எப்படின்னா ஒரு 3 அபிஷேகம் ஒரு 5 அபிஷேகம் இப்படின்னு செஞ்சேன். இந்த செவ்வாய்க்கிழமைக்கு வந்து நான் 3 அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பால் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், அப்புறம் தெய்வீக வாசன பொடியால நான் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன். தெய்வீக வாசன பொடினா என்னன்னு நீங்க வந்து நினைப்பீங்க. இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், பூஜை அறை டிப்ஸ் வீடியோன்னு சொல்லி. அந்த வீடியோல தான் இந்த தெய்வீக வாசனை பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த தெய்வீக வாசனை பொடி செய்யணும்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே ஒரு வாசனையா இருக்குங்க. கடவுளுக்கு எப்படி நம்ம வந்து வாசனையான பூவால அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு நம்ம பூஜைகள்லாம் நம்ம பண்றோமோ அதே மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம அபிஷேகம் பண்ணும் போதும் இல்ல நம்ம வீட்டுல சின்ன சின்ன நம்ம பூஜைகள் பண்ணும் போது இந்த மாதிரி வாசனையான பொருட்கள்லாம் நம்ம சேர்த்து நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா கடவுளோட அனுகிரகம் நம்ம வீட்டுல இருக்கும். கடவுள் எப்பவுமே வந்து ஒரு வாசனையான ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. நம்ம வீட்டுல நம்ம தெய்வீக கலை இருக்கணும், நம்ம வீட்டுல நம்ம கடவுள் நம்ம வீட்டுல இருக்கணும்னா எப்பவுமே நம்ம வாசனையா வச்சுக்கணும். அதனாலதான் இந்த தெய்வீக வாசனை பொடி நீங்களும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கும். இந்த வாசனை பொடி நம்ம எதுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி அந்த லாங் வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காம இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு முருகருக்கு அலங்காரம் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். சில பேர் எதுவும் கேட்டிருந்தீங்க முருகருக்கு நான் எப்படி ட்ரெஸ் போட்டு விடுறேன்னு சொல்லி. இந்த ட்ரெஸ் வந்து எல்லாமே முருகருக்கு நானே தான் ஸ்டிச் பண்ணுவேன். முருகருக்கு வந்து எப்படி நான் போட்டு விடுறேன்னு சொல்லி இந்த வீடியோல கொஞ்சம் நான் காமிச்சிருக்கேன். இதுவும் வந்து கிளியரா உங்களுக்கு தெரியலன்னா நீங்க சொல்லுங்க, நான் ஒரு ஷார்ட் வீடியோல வந்து ஷேர் பண்றேன் எப்படி நம்ம வந்து முருகருக்கு இந்த மாதிரி நான் போட்டு விடலான்னு சொல்லி. எனக்கு வந்து முருகருக்கு அந்த ரெடிமேட்டா நம்ம வாங்கிட்டு வர்றது வந்து போட்டு விட்டோம்னா ஒண்ணு பெருசா இருக்கும் இல்ல சின்னதா இருக்கும். அதனால நான் அதெல்லாம் வாங்குறது இல்ல, நானே ஸ்டிச் பண்ணி எப்படி முருகருக்கு வந்து கோயில்ல வேஷ்டி மாதிரி கட்டி விடுறாங்களோ அதே மாதிரிதான் நான் கட்டி விடுவேன். இந்த மாதிரி முருகருக்கு நான் போட்ட ட்ரெஸ் அதுக்கப்புறம் வேஷ்டி மாதிரி எல்லாம் கட்டி விட்டுருக்கலாம். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி கண்டிப்பா சொல்லுங்க. இப்ப ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன். முருகருக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குலதெய்வம்
சொம்பு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். குலதெய்வம் சொம்பு நம்ம எதுக்கு வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணணும்னா, நம்ம வீட்டுல குலதெய்வனோட படம்லாம் இல்லைன்னா நாம இந்த மாதிரி சொம்பு ரூபத்துல வச்சு நம்ம பூஜை பண்ணி நம்ம வழிபட்டுட்டு நம்ம வரலாம். இப்ப வந்து முருகருக்கு அலங்காரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு வெற்றில தீபம் போட்டேன். இன்னைக்கு வெற்றில தீபம் வந்து ஓம் விளக்குல தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஓம் சரவணா பவான்னு சொல்லி 108 போற்றி போட்டு நான் பூவால அர்ச்சனை பண்ணியிருந்தேன். அர்ச்சனை பண்ணும்போது முருகர்கிட்ட இருந்து ஒரு பூ விழுந்தது. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. முருகர் இருக்கேன்னு சொல்ற மாதிரியே இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா மனசார நம்ம அவரை வேண்டணும்னா என்னைக்குமே கையை விட மாட்டாரு. அவரு நம்ம கூட என்னைக்குமே இருப்பாரு. அவருக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி காமிச்சிருந்தேன். இப்ப நான் காமிக்கிற சாம்பிராணி வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் நான் காமிச்சிருந்தேன். நான் டியூஸ்டேக்கு ஃப்ரைடேக்கு இந்த மாதிரி நாட்கள்ல வந்து ஈவினிங்கா வந்து நம்ம தீ போட்டு அந்த தூள் சாம்பிராணி நம்ம போடுவோம்ல, அந்த சாம்பிராணி போடுவேன். ஏன்னா நம்ம ஈவினிங்கா நம்ம சாம்பிராணி போட்டோம்னா வீட்டுல அப்படி ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தாலும் சரி அது நீங்கும். அதனால ஈவினிங்கா கண்டிப்பா வந்து சாம்பிராணி போட்டோம்னா ரொம்பவே நல்லது. சாம்பிராணி காட்டி முடிச்சோடனே வந்து முருகருக்கு நெய்வேத்தியம் தான் படிச்சிருந்தேன். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு என்ன நெய்வேத்தியம்னா வைச்சோலே தான். வைச்சோலே நெய்வேத்தியம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல ஆர்த்தி எடுக்கிறது வந்து நெய் விளக்கு ஆர்த்தி தான் எடுக்கிறேன். ரெண்டாவது ஆர்த்தி எடுக்கிறது தான் பச்சை கற்பூரம் ஆர்த்தி நான் எடுத்திருந்தேன். நெய் விளக்கு ஆர்த்தியும் பச்சை கற்பூரம் ஆர்த்தியும் நம்ம எடுத்தோம்னா தெய்வீக கலை தெய்வீக சக்தி நம்ம வீட்டுல கூடிக்கிட்டே போகும். அதனால நல்ல நாட்கள் இந்த மாதிரி நம்ம ஆர்த்தி எடுத்தோம்னா ரொம்பவே நல்லது. செவ்வாய்க்கிழமை பூஜை எங்க வீட்டுல எப்பவுமே நான் இப்படிதான் செய்வேன். நான் முருகருக்கு செவ்வாய்க்கிழமை இப்படிதான் பூஜை பண்ணுவேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா தான் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கியோட பூஜை நல்லபடியாவே முடிஞ்சது. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். முருகர் துணை என்னைக்குமே எப்பவுமே எல்லாருக்குமே இருக்கும்.